என்னங்க எல்லா வீட்லயும் செவுத்துலதான் வைப்பாங்க டிவியே, இல்லன்னா ஒரு ஸ்டாண்ட்ல வைப்பாங்க. நீ என்ன சேர்ல வச்சிருக்கவ? ஆமா, சும்மா கிடந்தா கண்டவங்க எல்லாம் வந்து உட்காருவாங்க. அதுக்குதான் அந்த டிவியை பிடிங்கி இங்க வச்சிருக்கிறேன். எனக்கு வேண்டுதல். நான் அதெல்லாம் கேட்கவில்ல. கண்ட கருமாந்தரம் என்னையத்தான் சொல்றேன். எனக்கே தெரியுது. பிள்ளை அழுகுது, அதை கூட சட்டவா நம்ம உட்காந்துருக்கவ. இப்ப வாத்தா நீங்க. ஆமா, நீங்க வந்திருக்கீங்கன்னா அது அழுகுதே. ஐயோ, நம்ம வீட்டுல இருந்து என்னத்தை தூக்கிட்டு போதோ. ஆமா, கொள்ளதான் நான் தூக்கிட்டு போனேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப ஏன் டிவி இங்க இருக்கு? என் வீட்டு சேரு நான் எங்க வேணாலும் வைப்பேன். எங்க அப்பா வாங்கி கொடுத்த டிவி. உங்க அப்பா வாங்கி கொடுத்தாப்ப நீ எங்க வேணாலும் வைப்பியா? டிவி மட்டும் 1.25 ரூபா டிவி உங்க அப்பே வாங்கி கொடுத்தது. 1.25 ரூபா டிவியா? அது 1 லட்சம் ரூபாய் கூட இருந்துட்டு போகுது. 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு வீடு கட்டுறது நானு. அதுல ஓ வீடு நான் எங்க வேணாலும் வைப்பேன்னு சொல்றேன். நீங்க தான் எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்களே மயனுக்குன்னு. அப்புறம் என்ன சொந்தம் கொண்டாடிட்டு வர்றது? மயனுக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்தாப்புல என் மயனவே உனக்கு நான் வித்தா விட்டேன். நானு அதை விட்டு போயிட்டீங்கன்ற. ஆமா, அவங்க மயனை வாங்கிட்டாலும் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு தலையில அடிச்சுவேன். ஏன் நான் வேணா பொம்மையா, பொருள் காட்சியில வைக்கிற பொம்மையா? ஏன் வாங்கிட்டுன்னு தலையில அடிச்சுக்கிற? என் பிள்ளை மாதிரி சொக்க தங்கம் உனக்கு கிடைக்கணும்லடி. ஆமா, அந்த சொக்க தங்கத்தை போய் உங்க வீட்லயே வச்சுக்கோங்க தெய்வமே. அந்த தங்கத்தை தூக்கிட்டு போய் என் வீட்டுல அந்த குடிசை வீட்டுல வச்சா உன்னை எதுக்கு நான் இங்க வச்சிருக்கேன்? உன்னை துரத்தி விட்டு வேற கல்யாணம் முடிச்சு வச்சு போயிட மாட்டேன்னா நீ கிளம்பு. என் பையனுக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன். நல்லா எங்க அப்பாட்ட வரதட்சணை எல்லாம் வாங்கிட்டு 30 பவுன் நகை வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும் வாங்க தெரிஞ்சுல. அதெல்லாம் புத்தம் புதுசா திருப்பி கொடுங்க. நான் வீட்டை விட்டு கிளம்புறேன். நான் உனக்கு புத்தம் புதுசா கொடுத்துறேன். என் பையனையும் எனக்கு புத்தம் புதுசா கொடுத்துரு. ஆமா, நீங்களே அடிச்சு பழசாதான் கொடுத்தீங்க. நானாச்சும் இப்ப புதுசு போல வச்சிருக்கேன். வாங்கிட்டு போங்க. நானும் இந்த ஃப்ரிட்ஜ் அப்படியேதான் இருக்கு, தூக்கிட்டு கிளம்பு. அப்படிலாம் கிளம்ப முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வீட்டை விட்டு முத கிளம்பு. அந்த புரோக்கர் அம்மாவுக்கு ஒரு போன் போடுவான். எங்க என் போனை காணா? அட்டேடான் இருக்கும் போல நம்மள கலப்பி விடுறதுக்கு. போங்க வீட்டை தேடி. ஏன் இல்லைன்னா இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் சொல்லுங்க. ஏன் டிவி சேர்ல இருக்குது? அது நான் தான் வந்ததே டிவி பார்க்க தானே வந்தேன். நல்ல வேக்கானமா இருக்கே. இப்ப அந்த டிவி பார்த்தே ஆகணும். போய் பக்கத்து வீட்டுல உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல போய் பாருங்க. டிவியே ரிப்பேர் ஆகி போச்சு. ஒரு மடக்கு டீயை குடிச்சிட்டு ஓசில டிவி பார்த்துட்டு போறேன்னு வந்தா இது போடுற போட்ட பாரு. நம்ம கிடைச்சது அவ்வளவுதான். சரி போவோம்.